கல்லடைக்குறிச்சின்னு ஒரு ஊர். அதுல எங்க தாத்தா உபன்யாசம் பண்ணினார். எங்க தாத்தாவோட கூட போன சிஷ்யருக்கு ஒரு வியாதி வந்துட்டு வைத்தியம் பண்றதுக்காக டாக்டர்கிட்ட போனா ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டா. தாத்தா ரொம்ப பயந்து போய், ஏன்னா அந்த காலம் ஒன்று ஆபரேஷனா பயப்படுவா. இதை அரேஞ்ச் பண்ணவர் ஹெட் மாஸ்டர் சுந்தரமையர்னு பேர். அவர் தான் அந்த டாக்டர்லாம் ஆக்ஷன் போகணும். அவர்கிட்ட சொன்னா, ஒன்றும் கவலை எல்லாம் பண்ற மாதிரி இல்லையோன்னு சுந்தரமையர். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை தீட்சிதர். காத்தால போன உடனே அந்த இடத்துல ஒரு மயக்கமா இருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவா. இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு ஆத்துக்கு அனுப்பிச்சுடுவா. மத்தியானம் வந்துருவான் இவன் அப்படின்னா. நீங்க இருந்தாலும் நான் வந்து குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அதெல்லாம் சரியான உடனே எனக்கு ஒரு மெசேஜ் சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் மத்தியானம் பண்ணிட்டு நான் சாப்பிட்றேன், அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு கவலைப்பட்டுன்னு சொல்லியிருக்கார். அவர் ஹெட்மாஸ்டரா இருக்கிறதுனால ஸ்கூல் பையன்ட்டு ஒருத்தருக்கு சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டார். ஒரு 10:45 11 மணிக்கு எங்க தாத்தா உட்காந்து ஜெபம் பண்ணிருக்கிறதே ஒரு பயம் வந்தான். குரங்கு பெடல் போட்டு சைக்கிள்ல குரங்கு பெடல் போட்டுன்னு ஓட்டுறதுன்னா என்னன்னு தெரியுமா இருக்காது? அந்த நேரா அந்த அளவுக்கு உயரம் கிடைக்காது, அதனால குறுக்க விட்டு ஓட்டுறது இல்லை. போட்டுன்னு வந்தா வந்து சைக்கிளை வச்சான். எங்க தாத்தாட்ட வந்து, மாமா மாமா என்னடா இந்த கதை சொல்ல வந்த தீட்சிதர் நீங்க தானே? என்ன விஷயம் சொல்ல? கதை சொல்ல வந்த தீட்சிதர் நீங்க தானே, என்ன விஷயம் சொல்லு. இந்த கிராமத்துல காத்தவராயர்னு ஒரு கதை, அதுல ஒரு வார்த்தை அவன் சொன்னோடனே பக்கத்துல உள்ளவன் ஆமான்னு சொன்னாதான் அவன் அடுத்த வார்த்தையை சொல்லுவான், இல்லைன்னா அடுத்த வார்த்தை வராது. அது மாதிரி இந்த இவர் ஆமான்னு சொல்லாதனால அவன் மேல பேச மாட்டேங்கிறான். நீங்க ஆமான்னு சொல்லுங்க அப்புறம் சொல்றேன்னு. ஆமா, உங்களோட ஒரு சிஷ்யம் வந்தானோன்னா அவன் மேல எழுதிட்டான் பத்திரிக்கை. புரியவே இல்லை, இவன் என்ன சொல்ல போறானே புரியல. வந்தானா இல்லையா, என்னடா சொல்ல வர, அவனுக்கு கூட வியாதி வந்துதா இல்லையா, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றான். நீங்க முதல்ல வந்துதா இல்லையா சொல்லுங்க. ஆமாண்டா. அவருக்கு ஆபரேஷனா இல்லையா? ஆமா. இப்ப என்ன விஷயம் சொல்லுடா. இது மாதிரி 5-6 கேள்வி கேட்டு போறோம், பயமுறுத்தி விட்டுட்டு அவருக்கு தாகமா இருக்கான், ஆஸ்பத்திரி டம்ளர்ல தூத்த குடிக்க மாட்டாராம், ஆத்துல இருந்து ஒரு டம்ளர் வாங்கிட்டு வர சொன்னான். டம்ளர் கிடையாது, டம்ளர் கிடையாது, முதல்ல போய் உங்க வாத்தியார வர சொல்லுன்னா. அங்க இருந்து சுந்தரமையர் வந்தார். ஏயா மெசேஜ் சொல்றதுக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டானா? ஒரு 5 நிமிஷத்துல நம்ம யமலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டு வந்துட்டான். வந்தானோங்கிறான், இருந்தானோங்கிறான், மேல என்ன வாசிக்க போறான்னே புரியல. இருக்கான்னு சொல்ல போறானா இல்லைன்னு சொல்ல போறானா? ஒரு டம்ளர் கேட்கறதுக்கு இத்தனை பயமுறுத்துவாளா? நல்ல புத்திசாலி குழந்தையா அனுப்ப மாட்டியான்னு கேட்டார். அதுக்கு அவருக்கு இதெல்லாம் விட ஹைலைட் அவர் சொன்ன பதில் தான். எங்க ஸ்கூல்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி இருக்கு. இப்ப ஒரு பேசுறது கூட தெரியாது. இவன் என்ன பண்ணா, பயமூர்த்தி எழுந்திரு, முட்டாள எழுந்திரு, ஆபத்து வந்து என்ன விஷயம் சொல்லுன்னு. இவ பயப்படவே இல்லை. ஏன்னா இவளுக்கு ஒரு அழுத்தம் என்னன்னா, சக்கரவர்த்தியான தசரதர் கணவர், சர்வசக்தனான ராமன் புத்திரன், நம்மளுக்கு எங்க இந்த ஆபத்து வரும் அப்படிங்கிற எண்ணம். அலட்சியமா கேட்கிறார். உங்ககிட்ட பிரியமா இருக்கா மாதிரி இருந்துட்டு இத்தனை நாளா உங்ககிட்ட பிரியத்தை காமிச்சுட்டு இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்கார், உன்னுடைய சக்கலத்தி புள்ளையான ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கார். ராமம் தசரதோ ராஜா யௌவராஜ்யாபிஷேக்ஷதி. ஆபத்து வந்திருக்குன்னு சொன்ன போது எழுந்திருக்காத கைகேயி பட்டாபிஷேகம் துள்ளி குதிச்சு எழுந்துட்டு தன் கழுத்துல உள்ள நல்ல மாலையில ஒண்ணு எடுத்து, விலை மதிப்பற்றதான ஒரு மாலையில எடுத்து அவ கழுத்துல போட்டு, ஏகம் ஆபரணம் தஸ்தி குப்ஜாயி பிரததௌ சுபம்னா. இந்த இடத்துல குப்ஜாங்கிற வார்த்தை கம்பர் சொன்னார்னு சொல்லல, சொல்லிட்டேன்னா வால்மீகி தான் சொல்றாரு. அது குப்ஜா அப்படிங்கிறார். அவருக்கு இஷ்டமே இல்லை. இவளுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கறதுல வால்மீகிக்கு இஷ்டம் இல்லை. இவருக்கு இஷ்டம் இருந்தா என்ன இல்லையான்னா, வால்மீகிக்கு இந்த ராமாயணத்துல 2 கேரக்டரை பிடிக்காது. ஒண்ணு கைகேயி, இன்னொன்னு கூடி.
இவ ரெண்டு பேரையும் பத்தி பேசுறதா இருந்தா தூக்கி எரிஞ்ச மாதிரி பேசுவார். இந்த நியூஸ் பேப்பர்லயே அவனுக்கு பிடிச்ச நியூஸா இருந்தா ஃபர்ஸ்ட் பேஜ்ல கட்டங்கள்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணி போடுவான். அவனுக்கு பிடிக்காத நியூஸா இருந்தா 10வது பக்கத்துல 4வது காலத்துல அழிஞ்ச மொழியில 4 வார்த்தை போட்டுட்டு போவான். நியூஸ போடணுங்கிறது பொது தர்மமா இருந்தாலும் எந்த நியூஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறது அவளோட இஷ்டமோனோ. அது மாதிரி இந்த ராமாயணத்துல முக்கியத்துவம் கொடுத்து வால்மீகி பேசினாருங்கிறத காட்டிலும் பிடிக்காம பேசினாருங்கிறது இவா ரெண்டு பேரும் தான். அவ என்ன பண்ணா, இந்த போட்ட மாலையை அறுத்து எரிஞ்சா. நல்ல ரத்தின மாலை, அதை அவ போட்டுக்கல. இந்த இடத்துல எங்க தாத்தா சொல்லுவார், அதுக்கு காரணம் அப்புறம் சொல்றேன், ஆனா உண்மையான காரணம் சொல்றேன். நல்ல இப்ப இன்னைக்கு எல்லாரும் வந்து நாம அந்த நகை வாங்கணும், இந்த நகை வாங்கணும், வைராட்டிகை போட்டுக்கணும், கல் வாங்கணும், வலம்புரி சங்கம் வச்சுக்கணும், சாலக்கிராம், இந்த சக்தி உள்ள பதார்த்தம் இருக்கு பாருங்க, இதை போட்டுட்டா நமக்கு க்ஷேமம்னு ஒண்ணு நினைக்கிறோம். பதில அதுக்கு ஜீவ ஓட்டம் உண்டு. வலம்புரி சங்கம், சாலக்கிராமம், நவரத்னங்கள், நல்ல ரத்தினங்கள், முத்து, இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நாம வச்சுக்கணும்னு நினைச்சாலும் வச்சுக்க முடியாது. நமக்கு வச்சுக்கிற யோகம் இருந்தாதான் நம்ம கிட்ட இருக்கும். அது நமக்கு அந்த யோகம் இருக்கு. இல்லைன்னா நீங்க அதை வந்து கம்பல் பண்ணி நீங்க வச்சிருந்தாலும் அது எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துடும். அது மாதிரி ஒருத்தருக்கு அது பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். நஷ்டத்தை கொடுத்துட்டு இன்னொருத்தர்கிட்ட போறதே பெரிய லாபத்தை கொடுக்கும். ஏன்னா அது உனக்கு நீ முட்டை இருக்கிறதுக்கு உனக்கு அதுக்கு பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் நிறைய நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ அதுதான் இந்த வந்த உடனே இவற்றை பூஜை பண்றவற்றை கூட சொன்னேன். யாராவது சாலக்கிராமம் கொண்டு கொடுத்தா தூக்கி போட்டுறாதீங்கோ, என்கிட்ட காமிங்கோன்னு. இது மாதிரி அவ ஆத்து பூஜையை கொண்டு கொடுத்துருவா, அவ பயத்துல கொண்டு கொடுக்குறா, நிறைய கொடுப்பா மாமான்னு அவர். நல்ல பழைய சாலக்கிராமங்கள்ல நல்ல மூர்த்தம் இருக்கும், என்கிட்ட ஏதாவது கொடுக்கலாம்னா கொடுப்போன்னு. ஏன்னா இது மாதிரி சாலக்கிராமங்கள்லாம் பூஜைகள்லாம் இருந்ததுன்னா ஒன்னும் நாம பண்ணணும், இல்லை பண்றவாழ்கிட்ட கொடுக்கணும். அதை இவர் வந்து தூக்கி எறிஞ்சா, நான் வந்து ராமனுக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லல, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான். எனக்கு ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசம் தெரியாது. நீ வேணா வித்தியாசம் தெரியாம இருக்கலாமே தவிர ராமன் அப்படி வித்தியாசம் தெரியாதவனா உங்கள்கிட்ட நடந்துக்கிறானா அப்படின்னா, அப்படிதான் இன்னி பிறந்த நடந்துக்கிறான்னா, இன்னி பிறந்த நடந்துப்பான், நாளைக்கு நடந்துப்பானான்னு கேட்டா, இந்த மாதிரி கலைச்சு விடுறதுக்கு ட்ரைனிங் பண்ணி வந்தவோ. எப்படி வெளிநாட்டுகள்ல ஏஜென்சிகள் ஒரு நாட்டுக்குள்ள கலவரம் ஆகணுங்கிறதுக்காக சில பேர் அனுப்புறாலோ, அது மாதிரி இந்த ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்காகவே தேவதைகளால அனுப்பப்பட்டவள் இந்த மந்திர. இந்த கலைச்சு விடுற யூனிவர்சிட்டியில அவ பட்டம் வாங்கினவோ அப்படிங்கிறது இவள்கிட்ட அவ பேச்சு எடுபடுமோ? நீ நினைக்கிற, அவன் நினைக்கிறான நினைப்பான், இன்னைக்கு நினைப்பான், நாளைக்கு நினைக்க மாட்டான். இன்னி பிறந்த உங்ககிட்ட ஏன் நினைக்கிறான்னா, இன்னி பிறந்த அவன் கையில பொசிஷன் கிடையாது, ராமர்கிட்ட தசரதன் இருக்கு. தசரதனும் ஒன்றொன்னதை கேட்கிறவனா இருக்கா. அதனால உங்கால பிடிச்சாதான் அவன்கிட்ட காரியம் நடக்குங்கிறதுனால உன்னை குழுவை கொண்டு போடுவா. அந்த பவர் பாயிண்ட் மாத்தி விடுச்சுன்னா உன்னை ஒரு ரூபாய் திரும்பி பார்க்க மாட்டான். நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்துன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டையே பார்ப்போமே, கொஞ்சம் டிகிரி ஏறினதுன்னா பூவத்தை தூக்கினா அடுத்த இடத்துக்கு போயிடுவான். இத்தனை நாளா வாசல்ல நின்றுவா. இதுதான் உலக இயல்பு. அதனால நீ இப்பயே நான் சொன்னதை செஞ்சாதான் நீ சௌக்கியமா இருக்கலாம். நான் சொன்னதை செய்யலைன்னா நாளைக்கு மூட்டை முடிச்சு எடுத்துட்டு ரோட்ல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி வரும், நீ வேலை செய்யற மாதிரி வரும், கைகை சொன்னதை நீ கேட்கிற மாதிரி வரும். கைகைக்கு நீ தாசி ஆகணும், உன் புள்ள ராமனுக்கு தாசனா ஆகணும். இப்படி எல்லாம் பேசின உடனே அவ சொன்னா, உயிரோட நான் கைகைக்கு வேலை செஞ்சிருவேனான்னா, நீ இஷ்டம் இருக்கோ இல்லையோ செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ராமர் தான் ராஜான்னு சொல்லிட்டா அப்ப கைகை வச்சதுதான் சட்டம் ஆயிடும், கௌசல்ய வச்சதுதான் சட்டம் ஆயிடும். இப்ப இவ்வளோ விஷயமா நான் எடுத்து உங்ககிட்ட சொல்றேன் பத்தியா, உன் மேல உள்ள அக்கறையினால மட்டும் இல்லை, இதை எல்லாருமே கவனிக்கணும். நீ ரோட்டுக்கு போனா நீ மட்டும் போக மாட்டியாடி, உன்னோட சேர்ந்து நானும் தான் வரணும்.
எல்லாருமே உலகத்துல ஒருத்தர் பிரியமா இருக்கிறதே ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவன். மாமி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது காலத்துல காப்பி கிடைக்கணுங்கிறதுக்காக. இவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறதுனாலதான் இன்னொருத்தர்ட்ட பிரியமா இருக்கிறதே. யாஜ்ஞவல்கியர் சொன்னது உலகத்துல ஒருத்தர் பிரியமா இருக்கிறது தனக்காக தான். இப்படிலாம் சொன்ன உடனே ஒரு 10 நிமிஷத்துல அவளை கலைச்சுட்டா. கலைச்ச உடனே அவ கேட்டா, அப்படின்னா அந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னா, 5 நிமிஷம் முன்னாடி ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொன்னவ வாயினால ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு உடனே இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சர்வதா துசங்க சர்வதா தியாஜ்யா. எக்காரணம் கொண்டும் துசங்கத்துல சேரக்கூடாது. இந்த வேஷ்டிய பளிச்சுன்னு வச்சுக்கிறது தான் கஷ்டம், அழுக்கு ஆக்கிறது ரொம்ப ஈஸி. அது மாதிரி மனசை அழுக்கு ஆக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு நிமிஷத்துல மனசை கலைச்சி விட்டுட்டு போயிடுவார். ஜாக்கிரதையா இருக்கணும். நீ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். நீ யோஜனை எல்லாம் பண்ணி சிரமமே பட வேண்டாம். நான் எல்லாமே ரெடி பண்ணி டிராஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ கையெழுத்து போட்டா போறோம். என்னடி சொல்றேன்னா, தேவாசுர யுத்தத்துல 2 வரன் கொடுத்தானே தசரதன், ஞாபகம் இருக்கான்னா? அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இல்லைன்னு. அது மாதிரி ஞாபகம் இருக்கா மாதிரியே அவன் வச்சுக்கல. இப்ப என்னைக்கோ ஒரு நாளைக்கு கல்யாண நாள், பிறந்த நாள் அப்படின்னு புடவை வாங்கி கொடுத்தா இது கல்யாண நாள் புடவை, இது பிறந்த நாள் புடவை அப்படின்னு ஞாபகம் இருக்கும். நித்தியமே கல்யாணம் பார்க்கற புடவைலாம் நல்ல புடவைன்னு வாங்கிட்டே இருந்தாங்கன்னா இது கல்யாணத்துக்கு வாங்கினதுன்னு தெரியுமா, பிறந்த நாளுக்கு வாங்கினதுன்னு தெரியுமா, இல்ல இப்ப இது தேவைன்னு தெரியுமா? எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கிக்கிறேன், இல்ல கேட்டா வாங்கி கொடுக்குறாரு ஆத்துக்காரு. அது மாதிரி அமைஞ்ச வாழ்க்கை இது என்னத்துக்காக பண்ணினதுன்னு தெரியாது. அபூர்வமா கிடைச்ச வாழ்க்கை தான் அது ஞாபகம் வச்சுக்க முடியும். அது மாதிரி கைகை அவ்வளவு சௌக்கியமா அவன் வச்சிருக்கிறதுனால இவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. இப்ப ஞாபகப்படுத்திக்கோ. தஸ்ய காலோயம் ஆகதா. அதை கேட்கிற காலம் வந்திருக்கு. என்னன்னா, எந்த பட்டாபிஷேகத்தை ராமனுக்கு பண்ணதா இருக்கானோ அதை பரதனுக்கு பண்ணணும்னு சொல்லு. 14 வருஷம் ராமன் காட்டுல போய் வசிக்கணும்னு சொல்லு அப்படின்னு உடனே அவன் பயந்து போயிட்டான். என்ன சொன்னா, இப்ப நீ சொன்னதை நான் தசரதன் சொன்னேன்னா வாழை உருவி என் கழுத்தை வெட்டிடுவான். ஏன்? எனக்கு தெரியும் ராமன் தசரதன் ராமன் மேல என்ன பிரிய வச்சிருக்கான்ங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் இதெல்லாம் பேச முடியாது. இப்படிலாம் நான் பேசி எனக்கு பழக்கம் கிடையாது. இப்படி எல்லாம் கேட்டா ராஜா அதை நிறைவேற்றுவானா, ஓகேன்னு சொல்லுவானா? அது கைகையை பார்த்து கூனி சொல்றா, இது என்னடி விஷயம், தவப்பிரியார்த்தம் ராஜாகி பிராணானபி பரித்திய சேதுன்னு. நீ கேட்க வேண்டிய விஷயத்த கேட்க வேண்டிய சமயத்துல கேட்க வேண்டிய விதத்துல கேட்டேன்னா உனக்காக உங்க ஆத்துக்கார ராஜா உயிரியே கொடுப்பாங்க. எப்படி கேட்கணும்? இப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்க பாரு, இதெல்லாம் விட்டுடும், அலங்காரத்தெல்லாம் அழிச்சிடும். இப்படி எல்லாம் வச்சா உன்னை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நானே கூட இருந்து இந்த பின்னெல்லாம் அவுத்து விட்டு இதெல்லாம் பண்ணி புடவைய இதெல்லாம் அவுத்து விட்டுட்டு பழம்புடவையை கட்டிட்டு கோப கிரகம்னு ஒண்ணு உண்டு, ரூம் மாதிரி, அதுல போய் குப்பரைக்கப்படுத்து போட்டு பக்குவமா சொல்லி கொடுக்குறான். இந்த கதையில நான் அங்க அதை விஸ்தாரமா சொல்றது இல்லை. அவ விஸ்தாரமா சொல்லியிருக்கா. பூவெடு வச்சுக்காத, நெத்திட்டுக்காத, அலங்காரம் பண்ணிக்காத, நகையெல்லாம் போட்டுக்காத, புதுப்புடவை கட்டிக்காத, தலையை பண்ணிக்காத, இப்படி எல்லாம் சொல்றான். இதுக்கெல்லாம் சோபன திரவியம்னு பேர். இதுல துவேஷத்தை அடையக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு வாழ்க்கை முறையில ஒரு மாற்றம் வந்ததுனால புரியாது. ஒரு காலத்துல ஒரு பழம், பூ, வெத்தலை இதெல்லாம் ரெகுலரா நம்ம ஆத்துல கொடுப்பா. அம்மா வந்திருக்கேன், பூ வேணுமா அப்படின்னா, அன்னைக்கு நமக்கு தேவை இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்லுவா நம்ம அம்மா பாட்டி? இல்ல இருக்கு, நாளைக்கு வாங்கிக்கிறேன், வேண்டாம்னு சொல்ல மாட்டான். இதுக்கெல்லாம் சோபன திரவியம்னு பேர். வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நான் இருக்குப்பா, நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். எக்காரணம் ஒன்றும் இது நமக்கு சோபனத்தை கொடுக்கறது. இதுக்கும் குடும்பத்துல உள்ள கோபதாபங்களுக்கு என்ன சம்பந்தம்? நல்ல புடவையை கட்டின்னு வரதே சண்டை வந்ததுன்னா போய் புடவையை அவுத்து போட்டு வந்துடுறது. எல்லாம் பூவை தலையில வச்சுன்னா அப்படியே பூவை பிச்சு எரியறது. இதெல்லாம் ஒரு ஒரு புத்தி இல்லாதவா பண்ற காரியம். அது கைகை இவ சொன்னதை கேட்டுன்னு அப்படி பண்ணினா
நீ கூட இருக்குன்னா நான் கூட இருந்தா நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். क्रोधाकारे निपतिता साभौ मणिनाम्बरा ஏகவேணீந்திரிடம் பந்த கதசத்வேன கிண்ணரி படுத்து விட்டான். தசரதன் வரத்தேவே நார்மலாவே கைகேயி வீட்டுக்கு அவன் சந்தோஷமா தான் வருவான். கைகையை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். இன்னைக்கு சந்தோஷமான விஷயத்தை வேற சொல்ல வரா, பட்டாபிஷேகம்ங்கிற விஷயத்தை வேற சொல்ல வரா. அதனால ரெட்டிப்பாகி தன் நில புரியாம வரா. சகாமபல சம்யுக்தா ரத்யர்த்தம் மனுஜாதிபா அபஷ்யந்தயிதாம் பாலியாம் பப்ரச்ச விஷசாதசா நஹிதஸ்ய புரா தேவி தாம் வேலா மத்யவர்த்தத நச ராஜா கிருஹம் சூன்யம் பிரவிவேஷ கதாச்சனா. வந்தா எப்போதும் வாசல்ல வரவேற்கிற கைகை இல்லைன்னு உடனே அது இன்னும் 2 மடங்கு ஆயிடுத்து அந்த வேகம். உள்ள அங்க போய் தேடுறான், இங்க பேர் தேடுறான். வேலை செய்யற வாழ்க்கை கேட்டா அவ சொன்னா ராணி வந்து கோப கிரகத்துல படுத்துட்டு இருக்கா அப்படின்னா. கோப கிரகம்னு ராஜாக்களுக்கு ஒரு இடம் உண்டு, ரூம் மாதிரி. இந்த ஸ்டடி ரூம், டைனிங் ரூம், பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம் அப்படிலாம் நாம சொல்றோம். மத்தியில நம்ம என்ன பூஜை ரூம் வச்சா கட்ட போறோம், இதெல்லாம் தான் சொல்ல போறோம். நம்ம ஒரு காலத்துல பூஜை ரூம்னு உண்டு. இப்ப கிச்சன்ல கொண்டு வச்சுடுறா, குக்கர் ஆவியில அவரும் சேர்த்து வேகட்டோம்னு 5 மணி நேரம் சமைச்சுட்டு வந்து உசுங்கிறா. 4 முழுக்க சுவாமி இருப்பா அந்த குக்கர் ஆவியில. அந்த சுவாமி ரூம் சின்னதா இருந்தாலும் நன்னா இருக்கணும், சுகந்தமா இருக்கணும், அழகா இருக்கணும், குழுகுழுன்னு இருக்கணும், எப்போதும் விளக்கு எரியணும். சும்மா சில பேர் பூஜைக்கு ஏத்திட்டு 10வது நிமிஷம் அணைச்சி வச்சிருவா விளக்க. தரித்திரம் வெளியவே முடியாது. விளக்கெல்லாம் ஏத்தினா நாள் முழுக்க எரியணும். ராத்திரி தான் விளக்க அணைக்கணும், படுத்துக்க போறதே தான் விளக்க அணைச்சிட்டு போகணும். அப்படிதான் வச்சுக்கணும். இல்லையா மத்தியானம் சாப்பிட்டுட்டு விளக்க அணைக்கலாம், சாயங்காலம் திருப்பி ஏத்தணும். பூஜை ரூம் மாதிரி கோப கிரகம்னு ஒண்ணு உண்டு. ராஜாக்களுக்கு கோபம் வந்தா அங்க படுத்துப்பா. ஏன்னா 60 சினம். கோபத்தின் போது ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்தா நிதானம் வரும். அந்த நிதானத்துக்காக ரூமுக்குள்ள போயிடுவா. அது மாதிரி இவ படுத்துட்டு இருக்கான்னு உடனே அங்க போனான், தரையில படுத்திருந்த அளவல்